வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஆதார் கார்டில் அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க நண்பா. அந்த அப்டேட்டை எப்படி பண்ணுறதுன்னா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பா. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் போடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சொல்கிறேன் சார், நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல, 100% ப்ரொஃபஷனல். எப்படி அப்டேட் பண்ணுறது நான் இந்த வீடியோவில் ஈஸியாக சொல்கிறேன் நண்பா. நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் நண்பா. இதுக்காக ஈஸியாக போக தேவையில்ல நண்பா. நான் இந்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன் நண்பா. வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நண்பா. கிளிக் பண்ணமே டேரெக்டாக க்ரோம் ப்ரௌசருக்குள்ளே போக இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். லாகின்னு கேட்கு நண்பா. லாகின் கொடுங்க. கொடுத்தனுமே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும். அதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் போடுங்க நண்பா. போட்டதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா என்ட்ரன் கேப்சான் இருக்குல்ல நண்பா, அது போடுங்க. ஸ்மால்னா ஸ்மாலு, கேப்ஸ்னா கேப்ஸ் போட்டு நண்பா. லாகின் வித் ஓடிபின்னு இருக்குல்ல நண்பா, அதை கொடுங்க. அதை கொடுத்தனுமே உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ மொபைல் நம்பர், அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி நம்பர் நண்பா. ஓடிபி நம்பர் போடுங்க. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாகின்னு இருக்கு நண்பா. லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தனுமே நெக்ஸ்ட் பேஜ் போயிடும் உங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோடுன்னு இருக்கு நண்பா, அதை கொடுங்க. அதை கொடுத்துமே கீழே வந்து நெக்ஸ்ட்டு கேட்கணும் நண்பா. நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் அப்லோடு ப்ரூஃப் ஐடின்னு கேட்கணும் நண்பா. அது கீழே பார்த்தீங்கன்னா வியூ டீட்டெயில் அண்ட் டாக்குமெண்ட்டுன்னு கேட்கணும் நண்பா. அதில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய எந்த டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. பாஸ்போர்ட்னா பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸ்னால் டிரைவிங் லைசன்ஸு, இல்லை ஓட்டர் ஐடி அப்லோட் பண்ணுறோன்னா ஓட்டர் ஐடியை சூஸ் பண்ணிக்கணும் நண்பா. சூஸ் பண்ணக்கப்புறம் நண்பா வியூ டீட்டெயில் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட் இருக்குல்ல நண்பா, அதை கொடுங்க. அதை கொடுத்தனுமே அது கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் ஆப் இன்ஸ்டால் பண்ணணும் நண்பா. அந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நண்பா. கிளிக் பண்ணி டேரெக்டாக உங்கள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போக ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி சின்னதாக பர்மிஷன் கேட்கணும் நண்பா. எல்லா ஆப்பும் கேட்குற மாதிரி தான் அந்த பர்மிஷனை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃபோட்டோன்னு இருக்கு நண்பா, அதை கொடுங்க. அதை கொடுத்தோமே நெக்ஸ்ட் பேஜ் போகும். நீங்கள் எந்த ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணணும் நண்பா. ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ்னால் டிரைவிங் லைசன்ஸு, நீங்கள் எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஆடுன்னு இருக்குல்ல நண்பா, அதை கொடுங்க. அது கொடுத்துமே கீழே பார்த்தீங்கன்னா ரீசைஸுன்னு இருக்குல்ல நண்பா, அதை கொடுத்து அதை ஆன் பண்ணிவிட்டு நண்பா. கீழே பார்த்தீங்கன்னா 100% இருக்கும், அதை 50% ஆக்கிட்டு நண்பா. மேலே பார்த்தீங்கன்னா ஜேபிஇஜின்னு இருக்கும், அந்த ஃபார்மேட் மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறம் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தனுமே ஒரு ஆடு வரும் நண்பா. ஆடை ஸ்கிப் பண்ணிடுங்க. சேவ் இமேஜ்னு இருக்குல்ல நண்பா, அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு சேவ் ஆயிடும் நண்பா. இப்போ வந்து அந்த வியூ டீட்டெயில் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட் இருக்குல்ல நண்பா, அதை கொடுங்க. அது கொடுத்துருமே உங்கள் கேலரியில் இருக்கிற அந்த இப்போ நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிங்கன்னா நண்பா, அந்த ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணுங்க நண்பா. அப்லோட் பண்ணுமே 100% உங்களுக்கு டிக் ஆயிடும் நண்பா. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் கேட்கணும் நண்பா. அதே மாதிரி நீங்கள் ஓட்டர் ஐடியை நீங்கள் கொடுத்துக்கோங்க நண்பா. அதே மாதிரி அந்த ஓட்டர் ஐடியா, பாஸ்போர்ட்டா, இல்லை டிரைவிங் லைசன்ஸாக நீங்கள் அதில் எது சூஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க நண்பா. கீழ் பாக்ஸில் டிக் கொடுத்துட்டு நண்பா கண்டினியூன்னு கொடுங்க. கண்டினியூ கொடுத்துட்டு மறுபடியும் ஓகே கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா போதும் நண்பா. உங்களுடைய ஆதார் கார்டில் அப்டேட் பண்ணிட்டீங்க. வெரிஃபிகேஷன் நண்பா. இதில் நான் வந்து நம்பரோ நேமோ எதுவுமே மாற்ற முடியாது நண்பா. அது மாத்திர மாதிரி தான் நம்ம சேவை மையமோ இல்லை ஆதார் சேவை மையத்தில் தான் நம்ம போய் மாற்றுற மாதிரி இருக்கும். இது வந்து சின்ன அப்டேட் தான் நண்பா நம்ம பண்ணுறோம். முக்கியமாக இதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க நண்பா. நிறைய பேர்த்துக்கு இது வந்து அசால்ட்டாக தான் நண்பர் இருக்கிறாங்க. நான் ஏன் பண்ணணும் அதை பண்ணணுன்ட்டு இருக்காங்க நண்பா. இது கம்பல்சரி அப்டேட் பண்ணி ஆகணும். இப்போ நமக்கு டேட் எப்போ கொடுத்துருந்தாங்கன்னா 14/9/2024 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க நண்பா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் வரைக்கும் பண்ணியிருக்காங்க நண்பா. 14/12/2024 வரைக்கும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இன்னும் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணாமல் இருந்தால் அப்டேட் பண்ணிக்கோங்க நண்பா. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க நண்பா. எல்லாருமே ஆதார் கார்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. சொல்கிற மாதிரி நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. வேறு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.